செல்வா, சொல்லு வர்க்கீஸு. சை, முதல்ல இந்த கண்ணாடியை கழட்டி தொழல. கண்ணு வலிக்குது. பாத்தியா வர்க்கீஸு, நான் கண்ணாடி மாட்டினா உனக்கு கண்ணு வலிக்குது. இதா வர்க்கீஸு நட்பு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி குப்பையில் போடு. பஸ் வந்துட்டுல, அங்கனே நின்றுக்கிட்டு ரோடை தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லல அவளை. தோ 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 சொல்கிறேன் வர்க்கீஸு. கீது, கீது, கொஞ்சம் சீக்கிரம் வா கீது. இதோ வந்துட்டு செல்வா. கீது, பொறுமையா வா கீது. நாங்கள் வேணா பஸ்ஸை நிறுத்தி வைக்கிறோம். பஸ்ஸு நிறுத்தி வைக்க போறானா? அவன் என்ன சிஎம்மா இல்லை இவன் என்ன பிஎம்மா? கவர்மெண்ட் பஸ் அப்படி நிறுத்துறதுக்கு. ஏதோ சொன்னியா வர்க்கீஸு? ஒன்றுமே சொல்லலை. என்னை கொண்டுட்டு போய் காலேஜில் விட்டா போதும், உங்களுக்கு கோடி கும்பிடும். செல்வா, அப்பாடா, இளவரசி டயானா இப்போதான் வராங்க. இல்லை ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்க வந்தேன் செல்லு. இந்த சின்ன விஷயத்தை கேட்கறதுக்கா இவ்வளோ சீக்கிரமா வந்த கீதா? பாத்தியா வர்க்கீஸு? ஆமாம், கீதா எப்படி 8 மணிக்கே கிளம்பி 9 மணி வர பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரமாக வந்தாலோ, அதே மாதிரி 8:30 மணி பஸ்ஸு 9 மணிக்கு சீக்கிரமாக வருது. அதனால் அதை முதல்ல ஏறலாம் வாங்க. செல்வா, நான் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் 2 பேரும் உள்ளே வாங்க. சரி கீதா, இங்கே சீட்டு காலியாக இருக்குதே, இங்கே உட்காந்துக்க. சரி, இன்னைக்குன்னு பார்த்து என் பர்ஸை வேற வீட்டிலேயே விட்டு வந்துட்டேன். ஏன் செல்வா, பர்ஸு வீட்டிலே இருக்கட்டும். அங்கே தான் மத்தியானம் ஃபெஸ்டில் சாப்பாடு உண்டுல்ல? சாப்பாடு உண்டு தான், இருந்தாலும் அது போக வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பர்ஸ் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தேன். அதையும் எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, நான் வேணா வாங்கி தரேன், நாம் குடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்கள பார்க்காம விட்டோம் பாரு. ச்சே, இந்த துணியே நான் அவங்களுக்காக தான் செலக்ட் பண்ணி ஆசையாக போட்டுட்டு வந்தேன். துணி போட்டால் மட்டும் போதாது செல்வா, நேரத்துக்கு வரணும். இந்த வைக்க போகிற கூட தள்ளிக்கிட்டு வந்தேன்னா எங்கேருந்து நீ காட்டுவேன்? சே, கீதா அப்படி சொல்லாத. அவளாலவா நம்மளால் போக முடியாமல் ஆயிட்டு. இன்னைக்கு நம்ம தலையெழுத்து போல. ஆமாடே, இன்னைக்கு நம்ம அவங்கள பார்க்காத தலையெழுத்து தான். சரி வீடு, அடுத்த வாட்டி பார்த்துக்கோ. ஸ்டாப் வந்துட்டு வர்க்கீஸு. அதையே ஞாபகப்படுத்துகிற. இப்போ என்ன இந்த ஸ்டாப்பில் ஏறவா போகிறாங்க? நான் அப்படியே உடனே திரும்பி பார்க்கறதுக்கு. அண்ணே, அண்ணே, வண்டி எடுக்காதீங்க அண்ணே, நானும் வரேன். வர்க்கீஸு, இந்த குரல் எங்கே பரிச்சயமான மாதிரி இல்லை? ஆமாம், சின்ன பொண்ணு குரல் மாதிரி தான் கேட்குது. இருந்தாலும் சின்ன பொண்ணு எப்பயோ போயிருப்பா, வேற யாராவது தான் இருப்பாங்க. பாவம் வர்க்கீஸு, கண்டக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் நிற்க சொல்லு. அண்ணே, கண்டக்டர் அண்ணே, பின்னாடி ஒருத்தவங்க கத்திக்கிட்டே வராங்க, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே. அப்பாடா, பஸ்ஸு கிடச்சிட்டு. திரும்பி பாருல, எதுக்கும் நான் பார்க்கறது நிஜமா இல்லை கனவான்னு தெரிஞ்சிரும். கனவில்லை செல்வா, நிஜம்தான். ஐயோ, இவனுங்களா? லேட்டாக போனால் கண்ணிலே தென்பட மாட்டானுங்கன்னு நினச்சிக்கிட்டுல வந்தேன். இன்னைக்கு இவனுங்களை பார்த்தாகணுமா? கண்டுக்காத சின்ன பொண்ணு, கேஷுவலாக போய் உட்காரு. வர்க்கீஸு, ஒருவேளை நம்ம காலேஜ் மாதிரி அவங்க காலேஜ்லேயும் ஃபெஸ்ட் நடக்குதோ? இருக்கும் செல்வா, இல்லைன்னா இப்படியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர போகிறாங்க. இல்லைன்னா பர்த்டேவா கூட இருக்கலாம். அது ஃபெஸ்ட்டா இல்லை பர்த்டே ட்ரெஸ்ஸான்னு இப்போ அடுத்த ஸ்டாப் வந்தால் தெரிஞ்சிடும். எப்படிலாம் அடுத்த ஸ்டாப் வந்தால் தெரியும்? ஒருவேளை இவங்க ஃப்ரெண்டும் இதே மாதிரி துணியில் வந்தாங்கன்னா அவங்க காலேஜில் ஃபெஸ்ட்டு, நார்மலாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நாள். ஓகேவா? ஓகே. இன்னும் அடுத்த ஸ்டாப் வர்றதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் உன்னோட பாட்டை சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே போட்டுட்டான். பாட்டை போட்டுட்டான். சரி, இந்த உமா பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறாளா இல்லையான்னு தெரியலையே. எதுக்கும் ஒரு ஃபோன் போட்டு கேட்போம். ரிங் போகுது. ஹலோ உமா. நான் பஸ்ஸு ஏறிட்டேன் உமா, நீ அங்கே ஸ்டாப்பில் இருக்கிறியா? சரி. சரி வா, இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும் பஸ்ஸு. சரி. வர்க்கீஸு, ஸ்டாப்பு வந்துட்டு வர்க்கீஸு. அதுக்கு நான் ஏல பதட்டப்படணும், நீலாம் பதட்டப்படணும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டால? உமா அதை ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்கிறேன். வாரேன் சின்ன பொண்ணு. வர்க்கீஸு, பெஸ்ட்டு தான் வர்க்கீஸு. ஆமால,
உன் உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. விழுந்துடாதல. ஐயோ வர்க்கீஸ், என்னால் தாங்க முடியல. ஐயோ, நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறேன் தெரியுமா? இங்கே இடம் இல்லை உமா, நான் வேணா எந்திரிச்சு நிற்கிறேன், நீ கொஞ்சம் உட்காரியா? வேணா சின்ன பொண்ணு, அடுத்த ஸ்டாப்பு இறங்க தான் போகிறோம். உமா, ட்ரெஸ் எங்கே வாங்கின? சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸை விடு சின்ன பொண்ணு, நாம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் போடுவோன்னு இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவனுங்களும் பட்டு வேஷ்டி சட்டையில் வந்து நிற்கிறானுங்களே. ஆமாம் உமா, எனக்கும் அதான் புரியல. நாம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோன்னா நம்ம காலேஜில் ஃபெஸ்ட்டு. அவனுங்க எதுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கானுங்க? அவனுங்க காலேஜிலுமா இன்னைக்கே ஃபெஸ்ட்டு? அதுவும் இல்லாமல் நாம் 9:30 மணிக்கு தான் கிளம்புவோன்னு இவனுங்களுக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு? கரெக்டாக வந்து நிற்கிறானுங்களே. இவளுக்கு செல்வா பற்றியும் வர்க்கீஸ் ப்ரோ பற்றியுமா பேசுகிறாளுங்க? சேச்சே, இருக்காது. ஆனால் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் கேட்டால் இவ செல்வாவையும் வர்க்கீஸ் ப்ரோவை பற்றி தான் பேசுகிறாளுங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று சின்ன பொண்ணு, நம்ம பஸ் ஸ்டாப்பு வந்துருச்சு, பா இறங்கலாம். ஆ சரி உமா. நாம் இறங்குறோன்னு தெரிஞ்சும் காலை நீட்டி வச்ச மாதிரியே இருக்கிறா பாரு. முடிய பாருங்களா, வைக்க போகிற மாதிரி கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லை.